தாமரை தண்டு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த தண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நார்ச்சத்து இருக்குதுங்க. மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடியதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துங்க. நம்மளுடைய உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க. இதயத்துக்கும் நல்லது. கண்டிப்பாக இந்த காயை நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்க ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சமாக பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த காயை இப்போ கட் பண்ணோன்னே இந்த மாதிரி தாங்க இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது தாமரைப்பூ தண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ரொம்ப வேணாம். போட்டிங்களா? உப்பு வேண்ட அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுடலாம். வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. போட்டதை என்னால் காமிக்க முடியல, ஒரே சைடில் போடுவாங்க. உப்பு முன்னாடி உப்பு போட்டுருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மிளகாத்தூள், மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்ச பொடிங்க, அதெல்லாம் போட்டுக்கலாம். மசால் தூள் போட்டு இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இந்த தாமரை தண்டுமே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நல்லா காயெல்லாம் போட்டு நம்ம ஊரில் வாழைத்தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் தான் இந்த தாமரை தண்டுமே இருக்கும். கிடச்சிச்சுன்னா செஞ்சு பாருங்கள். அப்புறம் எப்படி இருந்துச்சு? கடைசியில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சம் சளி இருக்கிறனால சீரகம் பெப்பர் போட்டாதுங்க. இப்போ வதக்கிக்கலாம். குழந்தை பெற்ற தாய்மார்களுமே இந்த தாமரை தண்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் நல்லதுங்க, குளிர்ச்சியும் கூட. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னா செஞ்சு பாருங்கள். இதுலேயே நான் பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு பதிலாக முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது நம்ம தாமரை தண்டு சூப்பாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் இருந்தால் கொடுங்க. இப்போ பாருங்கள், முட்டை போட்டு வதக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.